ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியரே போற்றி போற்றி. மூலாதார சக்கரம் குறித்து சத்குரு மகா அகத்தியர் வழங்கிய அருளுரை. ஈசனின் பேரொளியினை தொழுது அகத்தீசன் உரைக்கின்றேன். மூலாதார சக்கரம் தூய்மையுற தொடர் பயிற்சிகளை ஏற்கும் அன்பு ஆன்மாக்களே, உங்களது மூலாதாரம் பூரணமாய் தூய்மையுற சில பல சத்தியங்களை எடுத்துரைக்கின்றேன், ஆழமாய் ஏற்றிடுங்கள். முதல் சத்தியம்: கழிவுகள் நீங்கிட பயிற்சிகளை ஏற்கும் தருணத்திலும் மென்மேலும் கழிவுகளை ஏற்காதீர்கள். குவிந்துள்ள கழிவுகள் நீங்கிட எதிர்பதமுற்ற செயல்களையும் ஏற்க கடவது. பலரை துன்புறுத்தும் சொற்களும் செயல்களும் விழிப்புணர்வோடு தவிர்க்கப்படல் வேண்டும். அன்பு மிகுந்த சொற்களையும் நன்றி உணர்வு மிக்க பாராட்டுகளும் சொற்களாகவும் மற்றும் செயல்களாகவும் வெளிப்படல் வேண்டும். அன்பாய் அனைவரையும் ஆழ் மனதிலிருந்து நேசியுங்கள். ஒருவர் ஆற்றிய செயல்களை எண்ணி வருந்துவதனை விடுத்து மன்னித்து அன்பு செலுத்த முற்படுங்கள். இவை யாவும் மூலாதார கழிவுகள் நீங்கிட எளிதினில் உதவிடும். மன்னிக்கும் வகை அறியாத மானுடர்களுக்கும் ஓர் மார்க்கம் உரைத்திடுவோம். பிறர் மீது உருவாகும் கோபதாப உணர்வுகளின் மூலம் உங்களது தேகத்தின் உயிர் சக்தி விரயமாகின்றது என்பதனையும், தேக உறுப்புகளின் செயல்திறன் குன்றுகின்றது எனும் சத்தியத்தினையும், ஆயுட்காலமும் குன்றும் என்றுமே உணர்ந்து கொண்டால் இயற்கையாகவே மன்னிக்கும் குணம் பெருகிவிடும். அனைவரது குற்றம் குறைகளையும் மன்னித்து அன்பினை பெருக்கினால் உயிர் சக்தி பெருகும், தேகம் பொலிவுறும், ஆயுளும் கூடும். அன்பினை செலுத்தும் கலை அறிந்தால் அமிர்தம் சுரக்கும் என்பதே சத்தியமாகும். இரண்டாம் சத்தியம்: பல காலமாய் இறைவனை துதித்து யோக தியான தவ நிலைகளையும் ஏற்கின்றேன், பலனேதும் இல்லை என்றே கருதுபவர்களுக்கும் ஓர் சத்தியம் உரைக்கின்றேன். இறைவனை உள்முகமாய் ஆழ்ந்து துதிப்பது, சுவாசத்தினை சீரடையச் செய்கின்ற தியான நிலைகளை ஏற்பது, தேக ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளை ஏற்பது, யோக நிலைதனை ஏற்பது, பிறருக்கு உதவிகள் புரிவது, அன்பினை செலுத்துவது போன்ற செயல்களின் மூலம் ஆழ்ந்த மன அமைதியும் பேரானந்த நிலைகளும் உருவாகும் என்பதே சத்தியமாகும். எனினும் அவை இறுதியில் கிட்டும் வெற்றி நிலை என்றே உணரக் கடவது. உங்களிடம் தேக்கமுற்றுள்ள பாவ கர்மங்கள் முற்றிலும் நீங்கிய பிறகே வெற்றி கிட்டும். ஏற்கும் ஒவ்வொரு நற்செயல்களின் மூலமும் பாவ கர்மங்களின் பதிவுகள் அழியும் என்றும், அவையே புறவாழ்வினில் சில பல துன்ப நிலைகளை வெளிப்படுத்தும் என்றுமே உணருங்கள். சில மானுடர்களுக்கு வாழ்வின் எல்லை காலம் வரையுமே கூட துன்ப நிலைகள் நீடிக்கலாம். எனினும் இறுதியில் திரைகள் நீங்கிய ஒளி வீசும் ஆன்மாவினை உணர்ந்து இறைவனோடு கலப்புறுவர். இறைவனை உள்முகமாய் ஆராதிப்பதும், புறத்தினில் அனைத்து மானுடர்களையும் இறைவனாய் பாவித்து அன்பு செலுத்துவதனையும் தவறாது கடைபிடியுங்கள். இறைவனுக்காகவே காத்திருங்கள்.
தேகத்தின் உள்மைய உயிர் சக்தியின் இருப்பு நிலையினை பெருக்கிடுங்கள். காலம் விரைந்து உருகி நன்மைகளை தருவிக்கும். மூலாதாரமும் தூய்மையுறும் இறைநிலையும் சித்திக்கும். மூன்றாவது சத்தியம். எந்தவித பயிற்சிகளை ஏற்றாலும் அனுதினமும் முன்விடியலில் விழித்து ஆழ்ந்து தியானித்தாலும் இறைவனை உணர இயலவில்லையே என்றும் தெய்வங்கள் உரையாடவில்லையே என்றும் கருதுபவர்களுக்கு ஓர் சத்தியம் உரைக்கின்றேன். தெய்வங்கள் உங்களோடு உரையாட வேண்டும் என்றும் தெய்வங்களை உணர்வுகளால் உணர வேண்டும் என்றும் தெய்வீக ஆற்றல்களின் மூலம் எண்ணியவையாவும் நிகழ்ந்தேறிடல் வேண்டும் என்று நீங்கள் கொண்டிருக்கும் பற்றினை விடுக்க வேண்டும். இறைவனோடு உரையாட வேண்டும் என்கின்ற பற்று ஒன்றே அதற்கான தடைகளை விளைவிக்கும். மேலும் தெய்வீக தன்மையினை ஏற்று சூழ்கின்ற மானுடர்களின் உணர்வுகளை உணர்ந்திட முற்படுங்கள். பிறருக்கு நன்மை பயக்கும் சொற்களை உதிர்த்திடுங்கள். ஓர் தெய்வம் போன்று நிலை நின்று பிற மானுட ஆன்மாக்களுக்கு உதவிடுங்கள். இதனையே தெய்வங்கள் ஆசீர்வதிப்பர். கிட்டுபவை எவையாயினும் அதனை உணர்ந்து உணர்ந்து அன்பு கொண்டு நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்களது மூலாதார சக்கரம் பரிபூரணமாய் விரிவடையும், உயிர் சக்தியும் பெருகும். நான்காவது சத்தியம். மூலாதாரம் தூய்மை அடைந்திட மற்றுமோர் சத்தியத்தினையும் உணர்ந்திடுங்கள். பொருட்செல்வத்தினை நாடியே சேகரிப்பது போன்று அருட்செல்வத்தினையும் நாடியே சேகரிக்க முற்படல் வேண்டும். பொருட்செல்வம் என்பது பூமியின் வாழ்விற்கு அவசியமாகும். எனினும் ஒரு பிறவியில் ஈட்டிய செல்வம் என்பது மறுபிறவிக்கு உதவிடாது. அருட்செல்வம் என்பதோ அனைத்து பிறவிகளுக்கும் தொடரக்கூடியது, மேலும் விண்ணுலக வாழ்விற்கும் பூரணமாய் உதவக்கூடியது எனும் சத்தியம் உணருங்கள். இது காலம் வரை ஈட்டிய அருட்செல்வமே பல பிறவிகளாய் தொடர்ந்து அருள் புரிகின்றது என்பதனையும் உணருங்கள். அருளே பொருளாகத் திரிந்து உங்களது வாழ்வினை அலங்கரிக்கும். அருள் என்பது ஆன்ம ஆற்றலாகும். பொருள் என்பது உயிருக்கு உரித்தான சக்தி நிலையாகும். எவ்விதம் பொருளினை ஈட்டுவது எனில் அருளின் மூலமே என்றுணருங்கள். அருள் பெருகப் பெருக பொருளும் பெருகிடும். எவ்விதம் பொருளீட்ட வேண்டும் என்றே சிந்தித்து செயல்புரியும் ஆன்மாக்கள் மூலாதாரத்தினில் சேமிக்கப்படுவது அருள் ஒன்றே என்பதனை உணர்ந்து செயல்புரிய வேண்டும். அருளினை கொண்டு பொருள் உருவாவது போன்று பொருளினை கொண்டு அருளும் உருவாகும் என்றுமே உணர வேண்டும். ஈட்டும் பொருளினில் 1% பிற உயிர்களின் நன்மை கருதியே செலவிட முற்படுங்கள். அருள் எவ்விதம் பொருளாகின்றது என்பதனை உணர இயலாது. எனினும் பொருள் அருளாக உருமாறுவதனை எளிதினில் உணரலாம். ஆன்மா அருள்வதே அருட்சக்தி எனில் உயிரின் ஆற்றலாகிய பொருளினை கொண்டு அருளை பெருக்க வேண்டும். உயிரினை பெருக்கி ஆன்மாவோடு இணைத்திட முற்படல் வேண்டும். மூலாதாரம் பூரணமாக தூய்மையுற்று விரிந்து செயல்புரிய வேண்டும் எனில் அதிக அளவினில் பொருள் தானம் புரியுங்கள். பிற உயிர்களை காத்திட உதவும் பொருள்
இறைவனால் அருளாக திரிக்கப்படும். ஏனெனில் பொருள் உதவியினை ஏற்கும் ஆன்மாக்களின் ஆசிகளும் உங்களது உயிரினில் கலந்து மூலாதாரத்தினை அடையும். எவ்விதம் ஓர் ஆன்ம அணு என்பது பரமாத்மாவிலிருந்து பிரிந்து பூலோகத்தினை அடைந்து மீண்டும் விடுதலை பெற்று பரமாத்மாவினை அடைகின்றதோ, அவ்விதமே அருள் சக்தி எனும் ஆன்ம ஆற்றல்களாகிய ஆகாய மூலக்கூறுகளும் ஆன்மா எனும் சகசிராராவில் துவங்கி மூலாதாரத்தினை அடைந்து பின்னர் விடுதலை பெற்று சிவ நாடியின் மூலம் சகசிராராவினை அடைய வேண்டும். எனில் ஆற்றுகின்ற ஒவ்வொரு தான தர்ம செயல்களும் அருளினை பெருக்கும் என்றே உணருங்கள். சொற்களால் பிற உயிர்களுக்கு நன்மை பயப்பதும் நன்றே, எண்ணங்களால் செயலாற்றுவதும் நன்றே. எனினும் பிற உயிர்களின் நலனை நாடியே செயல்புரிதல் வேண்டும். உள்ளத்தினால் உருகிய நிலையில் உதவிடல் வேண்டும். பிற உயிர்களின் துன்ப நிலைகளை கண்டுணர்ந்து தக்க தருணத்தில் உதவுவதொன்றே நன்மை பயக்கும். அருளினை சேகரிக்க வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்காது பிற உயிர்களை காத்திட உதவுவதே உத்தமம். இதன் மூலம் உங்களது மூலாதாரம் விஸ்தாரமாய் விரிவடையும். விஸ்தாரமாகும் மூலாதாரமே அளவிடற்கரிய அருட்செல்வத்தினையும் சேகரிக்க இயலும். உணர்வுகளால் ஏற்று உய்வுறக் கடவது. அன்பு நிறைந்த ஆசிகள்.